விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் களமிறங்கும் 3 எம்எல்ஏக்கள், 4 முன்னாள் எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 2 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியும் தட்டாஞ்சாவடி தொகுதியும் டிவிகேக்கு கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்த 2 வேட்பாளர்களுக்கு பதிலாக நேயம் மக்கள் கட்சியின் தலைவர் சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்த நேரு உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவார். நேயம் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் திரு ஜி நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணியில் சேர்ந்துள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. லாஸ்பேட்டை, காரைக்கால் தெற்கு, நெட்டப்பாக்கம், திருப்புவனை, முத்தையால்பேட்டை, பாகூர், உருளையன்பேட்டை என இந்த தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 3 இந்நாள் எம்எல்ஏக்களும் 4 முன்னாள் எம்எல்ஏக்களும் போட்டியிடுகின்றனர். தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் 3 சிறுபான்மை சமூகத்திற்கும் 2 பெண்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமதி சத்யா அவர்கள் மங்களம் தொகுதியிலும், திருமதி ஜெயந்தி அவர்கள் கதிர்காமம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்.